வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம ஏற்கனவே ஒரு 5 பென் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த சிஸ்டம் இன்னைக்கு பேக்கிங் பண்ணி நாளைக்கு நம்ம வந்து இதை டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 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 பட்ஜெட்டில், ஒரு மீடியமான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் மற்றவங்கள விட என்னாலையும் அதே தரத்துக்கு அதே டிஜிட்டல் ஒளியோட என்னாலையும் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாரு கூடயும் ஏமாற அளவுக்கு என்னால் சில சில சப்போர்ட்லாம் என்னால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முடிந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்கள் கேட்குற கேள்வி எல்லாமே, அதுக்கு உண்டான பதில் எல்லாமே நான் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் அதில் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இவ்வளோ சொல்கிறாங்க, வாங்கலாமா வேண்டாமா, என்ன ஏது எதுவாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர் நான் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் எனக்கு வந்து இப்போ லாஸ்ட்டு நான் ஒரு 2 டேஸாக நான் கமெண்ட் செக்ஷனும் பார்க்கல, வாட்ஸ்அப் குரூப் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நான் 4 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் இதிலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு இது லைஃப் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். எனக்கு லைஃப் வேறு. ஸோ அதில் நான் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் என்னால் ரிப்ளை பண்ண முடியாதுச்சு. சரி, இந்த லீவ்னால நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிடும்னு சொல்லி நான் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் சரி, இன்றைக்கி பேக்கிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காம சார். அதுக்கு முன்னாடி ஒரு சில நிறைய நண்பர்கள் டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப் குரூப் இண்டிவிஜுவலாகவும் சரி, அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதுக்கு வந்து ஒரு சில கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மோட அளவு கேட்டிருந்தார் ஒரு நண்பர். இந்த இருக்குல்ல, இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இடைப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 சென்டிமீட்டர். இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இடைப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற என்ன டவுட் அப்படின்னா, சார் 18 நான் கொடுக்குற இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,800. அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணா, சார் இது வந்து ஹை ரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பொறுத்து இது ஹை ரேட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் எந்த யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்க, அதை விட நான் ஒரு படி மேலே தான் நான் பண்ணியிருக்கேன் தவிர அதுக்கு குறைஞ்சி நான் பண்ணவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. அதை விட நான் ஒரு படி, இப்போ ஒரு யூடியூபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 25,000 to 35 வரைக்கும் இந்த ஹோம் தேட்டரை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் கொடுக்கறது 18,800 தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க 25 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 24/024 யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கேபினெட் பார்த்தீங்கன்னா சின்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க மாதிரியே நான் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இதை விட 2,000 என்னால் குறைச்சி கொடுக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 24/024 மாற்றி விட்டால் எனக்கு அதில் ஒரு 500 கம்மியாகும். இப்போ டூயல் பவர் சப்ளை இருக்குல்ல, இதில் ஒரு, ஏன்னா இந்த கெப்பாசிட்டி எனக்கு 140 ரூபா, இதில் ஒரு 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் போதும். 24/024க்கு 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் போதும். அதில் எனக்கு ஒரு 300 குறைஞ்சிரும். சரிங்களா? 300 இப்போ அந்த டயோடு மாற்றிருப்பேன். ப்ளஸ் தேவையில்லாத அந்த காமன்ஸ் எல்லாமே நான் எடுத்திருப்பேன். சரி, அந்த ரெகுலேட்டர் எல்லாமே நான் தூக்கியிருப்பேன். அப்போ அதில் எனக்கு ஒரு 300 கம்மியாக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு ஒரு 500 கம்மியாக இருக்கும். கேபினெட் எனக்கு ஒரு 500 கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து 6 இன்ச்சு ஹைட்டு, அது அகலத்தை பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. அப்படிங்களா? நான் வந்து கம்மியாக ஒரு 4.5 இன்ச்சு 15 இன்ச்சு கேபினெட் யூஸ் பண்ணுறது, அதில் எனக்கு ஒரு 500 உறுதியாக கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பேனல் இருக்குதுல, ரேட் எனக்கு ரொம்ப மன கஷ்டப்பட்டு கொண்டு இந்த கேபினெட், சாரி பேனல். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 1,900 ரூபா ஒரு பேனல். இதே இது நான் வந்து சின்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எனக்கு அதில் வந்து 1,000 ரூபா குறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட என்னால் 2,000 ரூபா குறைஞ்சிருக்கும். அவங்க சேல்ஸ் அந்த 25,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற அந்த ஹோம் தேட்டரை நான் வந்து உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு உறுதியாக பண்ணித்தர முடியும். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். நான் வந்து எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. ஏன்னா நான் எப்போ பிஸியாக இருப்பேன், எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லவே முடியாது. அப்படிங்களா? நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் மேக் பண்ணி தர முடியும் அதே தரத்துக்கு.
அவங்க என்ன அவுட்புட் கொடுக்குறாங்களோ, என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ, என்ன தரத்தை கொடுக்குறாங்களோ அதே தரத்துக்கு என்னாலையும் பண்ணித்தர முடியும் கம்மியான பட்ஜெட்டுக்கு. சில இது வந்து நான் ஒரு சேலஞ்சிங்காக தான் பண்ணேன். அதோட அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். அவ்வளோதான், இனிமேல் யாரையும் நம்ம எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சில டவுட்லாம் வந்துச்சு. இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ஸோட நான் பார்த்தேன். அதாவது மற்றவங்கள குறை சொல்லதை விட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னாங்க. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் யாரையாவது குறை சொல்லியிருக்கேனா? ஃபஸ்ட்டு அந்த கேள்வியிலே உங்களுக்கு புரியலை. குறை சொல்றது வேற, கேள்வி வேற. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷன் என்ன கமெண்ட் போட்டால் நான் அதை பற்றி எனக்கு அது ஒரு ஜோக்காக தான் போகும், நல்ல டைம் பாஸ் ஆகும், அவ்வளோதான். எனக்கு இது ஒன்றும் பெருசான இதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பேன். நம்ம எத்தனை நம்ம வந்து 4 சேனல் வச்சுருக்கோம், என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்கிறது நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் நான் அதுக்காக ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து குறை சொல்றதுல ஒன்று, அது அவங்களுடைய அதான் அவங்க என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் தான் அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். அப்படிங்கிற நம்ம அவங்கள போய் பெருசாக நம்ம வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வரைக்கும் நான் யாரையும் குறை சொன்னதே கிடையாது. அவங்க ஒருத்தங்கிட்ட பொருளை வாங்கி இங்கே பாருங்க இது இப்படி இருக்குது, இது கேவலமாக இருக்குது, எதுவுமே நான் சொன்னதே கிடையாது. ஒரு கஸ்டமராக இருந்து கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். அதை முதல்ல கேள்விலாம் என்ன, ஒருத்தவங்களை குறை சொல்லுனா என்ன, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு நண்பரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் எவ்வளோ நடந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. பிரச்சனைனா நம்ம அதுக்கு இப்போ எத்தனையோ யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க, ஆடியோ ஃபீல்டில் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அத்தனை யூடியூபர்ஸ் விட்டுட்டு நம்ம ஏன் பிடிச்சவங்கள கான்டாக்ட் பண்ணுறோம்? சரி ஓகே, நல்லா பேசுகிறாரு, நல்லா பண்ணுறாரு, அப்போ நம்பிக்கையாக இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணுவார் நினச்சி தான் நம்ம வந்து அவரை கான்டாக்ட் பண்ணுறோம். நம்ம தேவையில்லாமல் போய் ஒருத்தரை போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ணுறது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அவரை கான்டாக்ட் பண்ணல, ஒரு பிடிச்ச நபர்கிட்ட நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். சரி இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அப்போ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வியாக முன் வைக்கிறோம். அதை தீர்க்கப்பட வேண்டியது அவருடைய கடமை. நம்ம ஒரு கஸ்டமராக நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் தான் அதோடைய இது தெரியும், உணர முடியும். ஏன்னா இப்போ இதெல்லாம் எனக்கு என்னுடைய வீடியோக்கு ஆப்போசிட்டாக போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். நான் பேசுனது சரியா இல்லையான்னு ஒரு கஸ்டமராக இருந்து பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தனா டெக்னீஷியனாக நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க. யார் மேலே தவறு என்ன தவறுங்கிறது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தெரியும். இதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன் உண்மையை சொல்லப்போனால் நான் அவ்வளோ கான்டாக்ட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 15 முறை இருக்கும். ஆனால் அவருக்கே அது தெரியல. அவருக்கே அது நான் தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னடா இப்படி இருக்கிறாரே அப்படின்றத அது அப்போ வந்து நம்ம வந்து இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம ஏன் மீடியாவுக்கு கொண்டு வரோம். எனக்கு மீடியா இருக்கிறதுனால நான் அதை கேட்குறேன். அப்போ பல கஸ்டமருக்கு மீடியா இல்லாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல. அதனால தான் நம்ம வந்து ஒரு கேள்வியே கேட்குறோம். அதை தீர்க்கப்பட வேண்டியது அவங்க. இப்போ ஏன்ட்ட கேள்வி கேட்குறீங்களா? எத்தனை கேள்வி கேட்குறீங்க? என்னால் முடிஞ்சதை நான் வந்து ரீப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் வந்து கொடுத்துட்டா இருக்கிறேன். இதில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி, எல்லா பேரும் என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்குறவங்களாம் ஒரு கஸ்டமராக இருந்து, நீங்கள் ஒரு டெக்னீஷியன் இல்லாமல் ஒரு கஸ்டமராக இருந்து, நீங்கள் ஒரு இசையில் ஒரு ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறுலாம் நீங்கள் இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த அனுபவத்தை வந்து அப்போ தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் டெக்னீஷியனாக இருக்க போய் நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அது நீங்கள் கஸ்டமராக இருந்தால் தான் தெரியும். சரிங்களா? மற்றபடிலாம் நான் உங்களை வந்து நோகடிக்கணும், உங்கள் பிஸ்னஸை நான் வந்து ஸ்பாயில் பண்ணணும், அந்த எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் ஒரு சில யூடியூப்பர்லாம் என்னென்னமோ பேசுவாங்க. நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற கான்செப்டே எனக்கு கிடையாது. நமக்கு அது தேவையும் இல்லை. இப்போ நம்ம ஒரு நண்பர்கிட்ட கேட்குறோம், நண்பா அந்த போர்டெல்லாம் எனக்கு வேணுங்கிற அவங்க முடியாது அப்படி நம்ம கொடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க? நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரை நம்ம குறை சொல்லியே போட போகிறோம். நல்லா இருந்தால் நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். நல்லா இல்லாட்டா அவர்கிட்ட சொல்லி, ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, அதுக்காக நான் போய் ஒரு சரியில்லை அப்படின்னு நம்ம அவருக்கு ஆப்போசிட் நம்ம போட போகிறது கிடையாது. சரியில்லைன்னா அவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குதுன்னா இப்போ சரியா தவறா அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்குண்டான அவர் வந்து அதுக்குண்டான தீர்வு அவர் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு.
பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் தான் இதை பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. என்னை வந்து மீடியா வரைக்கும் பேசுகிறது எல்லாமே நீங்கள் தான். மற்றபடிலாம் நான் வந்து யாரையும் மனசு புண்படும் அப்படிங்கிறது எனக்கு என்ன, நமக்கு என்ன மாமனா மச்சனா, நம்ம என்ன வாக்கியத்தங்க சண்டை தகரா எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதெல்லாமே தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். வேற ஒன்றுமே. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பர் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம ஒன்றும் பெரிய அப்படி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பேசுவேன். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, அவர் பிஸியாக இருந்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் மறுநாளோட அது கால் பண்ணலாம், அதுக்கு மறுநாளோட கால் பண்ணலாம். அது ஓகே, அது ரைட்டு, அதெல்லாம் போன விஷயங்கள். ஸோ வந்து நம்ம வந்து சொல்ல விரும்பலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இம்ரான் அப்படின்னா எனக்கு இந்த இம்ரான் கிட்ட மேலே கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு. அது எப்படி இது எப்படின்னு நான் அவர் மேலே அடுக்கான கேள்விகள் நான் வச்சுருந்தேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருந்து எனக்குள்ள ஒரு சந்தேகம், இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சரின்ட்டு ஒரு கிட்ட ஆர்டர் போட்டேன். 5.1 கிட்ட ஆர்டர் போட்டேன். அதை செக் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, பாராட்டுறேன். அவ்வளோதான். நல்லா இருக்கிறத போய் நான் இப்படின்னு சொன்னா தான் அது குறை. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற கண்டிப்பாக மற்றவங்க செக் பண்ணி நல்லா இருந்திருக்கும். மற்றவங்களும் நல்லா இருக்குல்ல, எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் அது குறை. நீங்கள் சொல்கிறது உண்மை. எனக்கு சூப்பர், மற்றவங்களும் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் அடித்து சொல்லுவேன். அப்படி எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ஹம்மிங் சவுண்டோ கரெக்டான முறையில் சூப்பராக நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அந்த இன்புட்டை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்குது. இது ஒரு தரமான ஒரு 5.1 டிகோடர் அப்படிங்கிறது நான் அதை ப்ரூவ் பண்ணேன். அதனால் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து ஒரு என்னன்னா, இப்போ வந்து 7.1 லான்ச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் ஏன் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டேன், ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், 7.1 இப்போதைக்கு யாருமே வாங்காதீங்க. ஏன்னா என்னைய ஃபாலோ பண்ணுற நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை என் சேனலை ஃபாலோ பண்ண நண்பரை நம்ம சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. அவ்வளோதான். எனக்கு இதில் வரைக்கும் நான் இதில் வந்து 3 வருஷம் நான் இதில் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அதை வச்சு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு 7.1 யாருமே வாங்காது. ஏன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான். ஏன்னா 5.1ஓட ஒரு 2 சேனல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு 3 HDMI பின் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு போய் நம்ம வந்து, ஏன்னா பழைய கிட்டு 5.1 கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இருக்கலாம், மேபி 3000 3500 இருக்கலாம். அது 2-3 கை மாறி வரலாம், நமக்கு 5000 ரூபாய்க்கு வருது. உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது ஒரு 3500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட 2 சேனல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே. ஏன்னா இப்போ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 சேல் ஆகுது. 16,000 போயிட்டு இருக்குது. நேத்தோட நண்பர் வந்து எனக்கு மெசேஜ், சார் 13,000 வாங்குறாங்க சார், 13,000 கேட்குறாங்க சார், என்ன சார் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாரு. நான் குரூப்லேயே சொல்லிட்டேன், நீங்கள் அதெல்லாம் வாங்காதீங்க. இப்போ 16,000 நீங்கள் வாங்குறீங்க, அதை நீங்கள் வந்து ஒரு மேக் பண்ணி எல்லாம் கொடுக்கல 35,000 நீங்கள் கொடுப்பீங்க. 35,000 குறைஞ்சி உறுதியாக நீங்கள் தரமாட்டீங்க, எந்த டைக்கும் தரமாட்டாங்க. 16,000 ஒரு 7.1 டிகோடர் வாங்கிட்டு 35,000 நீங்கள் எல்லாமே அசம்பிள் பண்ணி விற்கையில் அவன் வாங்கவே மாட்டான். அதுக்கு போய் நான் பேசாமல் பிராண்டடே போயிடும். உண்மையிலே சொல்கிறேன், 35,000 நீங்கள் சேல்ஸ் பண்ணது பதில் அவன் பேசாமல் செகண்ட் ஹேண்டில் பிராண்டடு சூப்பராக எடுத்து போயிடுவான். உண்மையிலே சொல்கிறேன், பிராண்டடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், அப்போ அது சரி ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன பண்ண, அது வந்து ரிப்பேரோட அவன் சொல்லி கொடுக்குற சில யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை தான் நான் பார்த்தரேன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் யூடியூபர்ஸ் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த ரிப்பேர் கொண்டான காசு தான் எவ்வளோன்னு தெரியல, அதுதான் கொஞ்சம் பயம். மற்றபடிலாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸும் வந்து யூடியூப் சேனலில் அவங்க வீடியோ ஷேர் பண்ணி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அதைத்தான் நம்ம ஒரு போர்டை நம்ம லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இதாண்ட நமக்கு சான்சஸ், இதை விட்டாச்சுன்னு ஒரு வழியில்னு சொல்லி பேராசோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். கண்டிப்பாக அவன் திங்க் பண்ணுறானோ இல்லையோ, எங்களை ஆளையும் நான் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிடுவேன். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அதனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இது நமக்கு என்ன, இது என்ன, எனக்கு இதெல்லாம் வருமானம் வந்து குட்டி கிடக்க போகுது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் கைடு கொடுக்க என்னுடைய கடமை, அவ்வளோதான். அப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி அதோடைய ப்ரைஸ் எப்படி, எந்த ஏது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடணும். அதுதான் பெஸ்ட்டு. மற்றவங்க வாங்கி என்ன சேல்ஸ் பண்ணி, நீங்கள் ஹோல்சேலுக்கு இவ்வளோ ப்ரைஸு, இதுக்கு இவ்வளோ ப்ரைஸு, ஓகே,
அது வந்து அது அதை விட்டுட்டு 16,000 13,000 வெளியே போகு அதை வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ரைட், அது தரம், அது அப்பாற்பட்ட விஷயம். தரத்து தக்கனதான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஒரு படி இருக்குது. இப்போ நான் தரத்துக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் 35,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த 35,000 நீங்கள் கிடைக்குது, இன்னைக்கு 29,000 பிராண்டடே கிடைக்குது, ஏன் புதுசே கிடைக்குது. அது என்னது 5.1 29,000 அமேசானில் கிடைக்குது, டெனான் பிடி மாடல். சரிங்களா? இதே இது நீங்கள் வந்து 35,000 நீங்கள் அசம்பிள் பண்ணால் அதுக்கு நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் 2020 மாடல் 2019 மாடல்லாம் செகண்ட் ஹேண்டில் தரமான ஒரு 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 7.2லாம் கிடைக்குது. 35,000 சூப்பர் இது வாங்கிட்டு போயிடலாம். வித் உங்களுக்கு வந்து பாக்ஸோடலாம் கொடுக்குறாங்க ஒரு சில யூடியூபர்ஸ்லாம். அப்போ அது அவங்க அதை போயிடுவாங்களே. ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி அப்படிங்கிறது அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். அது தரம் ஓகே, தரத்துக்கு உண்டான ஃபிக்ஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா இப்போ 5.1ஓட ஒரு 2 சேனல் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8,000 கொடுக்குறீங்க, 10,000 கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அது வந்து ரைட், ஓகே 10,000. அடுத்த பொருள் எல்லாமே ஸ்பேர் எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 தான், ஓகே ஒரு 18,000 ரைட். இருந்தாப்பா ஒரு 7.1 அசம்பிள் இந்தாங்க ஒரு 25,000, இந்தாங்க ஒரு 28,000, தப்பே கிடையாது. இதை கொண்டு போய் 16,000 இல்லை 13,000 வாங்கி நான் அதை செஞ்சு 35,000 வாங்குறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதில் அவன் பேசாமல் பிராண்டட் போயிடுவான். அவ்வளோதான். அப்போ உங்கள் பிஸ்னஸை நம்மளே இது பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? சரி நண்பர்களே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து நான் இப்போ எப்போ வரும்னு எனக்கு சொல்ல முடியாது. இந்த யூடியூப் சேனல் அடுத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் அதை பார்க்கணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது 5.1 வேணும், இல்லை உங்களுக்கு 7.1 வேணும் அப்படின்னு யாராவது இருந்துச்சுன்னா 7.1 கிடைக்குமா, இதுக்கப்புறம் என் கையில் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். யாரும் மூலியமாக நம்ம வாங்கி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, யாராவது கம்மியாக கொடுத்தா கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம இதை பேக்கிங் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வயரிங்லாம் பக்கம் இந்த பாருங்கள், அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து முன்னாடி, ஓகேவா? இது வந்து பேஸ் சப்வூஃபருக்கு கண்ட்ரோல் வச்சுருக்கிறேன். இது தேவையே இல்லை, பட் இருந்தாலும் ஒரு அழகுக்காக நம்ம வச்சுருக்குறோம். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து டிகோடர். சரிங்களா? வால்யூம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வயரிங்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய டூயல் பவர் சப்ளை போர்டு சும்மா வெறித்தனமாக இருக்கும். உண்மையிலே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி எல்லா ஃபில்டர் இதில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஹம்மிங் இதுலேயே நான் ஒரு 50% நான் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே 12 வோல்ட்டு 9 வோல்ட்டு 5 வோல்ட்டு எல்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். நான் 12 வோல்ட் இருந்து எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். எம்ப்ரான் கிட்டுக்கும் சரி, ஒரு ஃபேனுக்கும் சரி, எல்லாமே கொடுத்துட்டேன். சரிங்களா? அதே மாதிரி 12 கொண்டு நம்ம சப்வூஃபர் கொடுத்துருக்கேன். இந்த சப்வூஃபர் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நம்ம எதுவுமே நான் மிஸ் பண்ணல. அவங்க கொடுத்த அந்த 3 வைண்டிங் இருக்குல்ல, அதை எதையுமே நான் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு போர்டு போதும். இந்த ஒரு போர்டு வந்து நீங்கள் தாராளமாக 50 டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் மாற்றினா மட்டும் போதும். கெப்பாசிட்டர் ப்ளஸ் டயோடு நீங்கள் மாற்றினா போதும். ரெட்டிஃபை டயோடு இருக்குது, அதை மாற்றினா போதும். இந்த ஒரு போர்டுலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், நிறைய பேர் 2 டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லை. நல்ல ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு ஹை ஆம்ப். இப்போ வந்து நீங்கள் நல்ல ஒரு தரமாக எனக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு 50 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஒரு 10 ஆம்பியர் அல்லது 35 ஒரு 15 ஆம்பியர் வாங்கி அழகாக போட்டுக்கலாம். அந்த பிறகு உள்ள சப் போர்டு நான் உள்ளே அட்டாச் பண்ணிட்டேன். சில மாடிஃபை பண்ணி நான் உள்ளே அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பிரித்து வைத்தா உங்களுக்கு இந்த கேபினட் ஃபுல்லாக போடு தெரிய தான் செய்யும். அது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி தேவையில்லாமல் நான் எந்த இடத்துலையும் நான் வந்து ஓட்டை போட்டு நான் கேபினட்டை சும்மா ஸ்பாயில் பண்ணல. சில எந்த இடத்துல ஓட்டதோ அதை மட்டும்தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணி பக்காவாக பண்ணி எல்லாமே ஈக்குவலாக நான் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இதுதாங்க என்னுடைய வயரிங். இதை உடைய இந்த வயரே தெரியாமல் என்னால் கேபினட் ஓரத்துலேயே சுற்றி கொண்டு வர முடியும். இதை விட தெளிவாக என்னால் பண்ணியிருக்க முடியும். பட் நான் வந்து கொஞ்சம் தியரேட்டிக்கலாக நான் வந்து இதை கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சிக்னல் வயரை பொறுத்தளவு ரொம்ப லென்த்தாக கொடுத்தனா கண்டிப்பாக அந்த சிக்னல் ட்ராப் அவுட் ஆயிரும். பவரு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சிக்னல் வயரை பொறுத்து எனக்கு இதே இவ்வளோ லென்த்து எனக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அந்த இருக்குல்ல அந்த இம்ப்ரானிக் கிட்லேருந்து வர்ற சிக்னலை நான் டேரெக்டாக போர்டுக்கு வந்து அப்படியே சுற்றி கொடுத்தேன். இதை வந்து நான் அப்படி சுற்றி சுற்றி வளைச்சி கொடுத்து இந்த நடுவில் சென்டர் உள்ள வயரே இல்லாமலே என்னால் பண்ணியிருக்க முடியும். பட் அது தியரட்டிக்கலாக நல்லா இருக்காது. கண்டிப்பாக அது கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆயிருனால தான் நான் எல்லாமே பார்த்து நான் பண்ணேன். சரிங்களா? ஸோ இதாங்க என்னுடைய இதோட ப்ரைஸ் 18,800 இன்றைக்கி ஒரு நண்பருக்கு போகுது. ஸோ இதோட கம்மியாகவும் என்னால் பண்ணி கொடுத்தர முடியும். இதை வந்து அடுத்து நான் பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியாது. அது வந்து கஸ்டமரை பொறுத்து. சரிங்களா? மற்றபடி நான் யாரையும் குறை சொல்லவும் கிடையாது. நான் ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன். அதே கேள்வி நீங்கள் என்கிட்ட வச்சாலும் பதில் சொல்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்து நான் கமெண்ட் செக்ஷன் வருவேன்னா எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி நண்பர். பேக் சைடு நீங்கள் பார்க்க முடியும். அந்த பேக் சைடு பார்த்துக்கோங்க. இருக்கா எல்லாமே நான் பனானா ஜாக்கெட் தான் நான் கொடுத்துருக்கேன். பனானா பிட் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.